ஜவ்வரிசியை வச்சு இன்னைக்கு கொஞ்சம் காரமான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். நான் கொஞ்சம் பெரிய ஜவ்வரிசியாக வாங்கியிருந்ததுனால முதல் நைட்டே ஊற வச்சிருந்தேன். மறுநாள் காலையில் எடுத்து இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக இன்னொரு மிக்சி ஜாடியில் இந்த கப்புனால 1.5 கப் அளவு கோதுமை மாவு, 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இதில் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மிக்சி ஜாடியில் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதை அப்படியே வேறு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம அரைச்ச ஜவ்வரிசியை இதில் சேர்த்து தேவைக்கேற்ப சால்ட்டு சேர்த்து காரத்துக்கு மிளகாய்த்தூள், குட்டி குட்டியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், இதில் மல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துட்டு மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ மாவை ரெடி பண்ணியாச்சு. இதை ஒரு நான்ஸ்டிக் தவாவில் கொஞ்சமாக 2 கரண்டி மாவை எடுத்து இதில் சேர்த்து இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து இதை அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் இதையும் கொஞ்சம் மேலாப்பில் நெய் சேர்த்து இதை நல்லா ரோஸ்ட் ஆகிற வரை வேக வச்சு அப்படியே வேறு பிளேட்டுக்கு மாற்றி இதில் தேங்காய் சட்னி இல்லை தக்காளி சட்னி இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்டு பாருங்க.